தங்கமயிலே சொல்லுங்க. என்ன அதிசயமாக புடவையெல்லாம் கட்டிட்டு சம்முன்னுக்குற? கிண்டல் பண்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? நிஜமா இந்த நல்லா இப்போ நைட் டைமில் புடவை கட்டிருக்கிறியா? அதிசயமாக இருக்குது. மத்தியானம் வீடெல்லாம் மாப் போட்டேன். குளிக்கிறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அதனால கட்டினேன். சரி சரி. என்ன சமையல்? இட்லி பனியாரம். அது கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் நல்லா பேசுடி. இப்படி ஏண்டி பேசுகிற? இப்படி வீடியோ போட்டாவே எல்லாம் பேசுகிறாங்கடி. நானா வீடியோ போட்டேன்? நீங்களா தானே போட்டீங்க. சரி, இப்போ நான் தங்கமயிலுன்ட்டு தானே வந்தேன். சிரிச்சிட்டு மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு ஆசையாக பேசினது நல்லா இருக்குது. ஒன்றும் கடமைக்கு சிரிக்காது சரியா? நீங்கள் எப்பா இதுலேயே ஒரு சண்டை இழுப்பீங்க. கம்முன்னு போங்க. சும்மா நார்மலாக பேசினாவே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டை போடுற மாதிரி பேசினா அப்புறம் உடனே சண்டை போட்டு வீடியோ போடாதீங்க. அப்புறம் ஓவர் ஆக்டிங்கு வெங்காய ஆக்டிங்னு அப்படியே நேரில் வந்து பார்த்தனுங்களாட்ட பேசுகிறானுங்க. அவங்களால திருத்த முடியாது. பேசணும் பேசிட்டு போகிறானுங்க. அதை பற்றி எனக்கு என்ன? நீ நல்லா ஒழுங்கமாக பேசு சரியா? நான் ஒழுங்கமாக பேசுகிறேன், நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக பேசுங்க சரியா? நான் கரெக்டாக தாண்டி பேசிட்டு இருக்கிறேன். கரெக்டாக தான் பேசுகிறீங்க. முன்னாடி சரி போன விடுங்க. மறுபடியும் வந்து அப்படியே நீயும் நான் சண்டைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு பேசி வீடியோ போட்டாலே ஓகேவா? ட்ராமா ஓவரா? சண்டை முடிச்சாச்சா? நேற்று சண்டை போட்டுருந்தீங்க, இன்னைக்குல இதுல எப்படி நல்லா பேசுறீங்க? அப்படியே நேரில் வந்து பேசுனா சப்பு சப்புன்னு வாயிலேடி அப்படி அடிச்சு போடுவாங்க. கோவம் வருது எனக்கு. ஏதாவது வீடியோ போட்டாலும் ஏதாவது குறை மாதிரி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு குரூப் இருக்குது வைத்தியகார நாய்க்கு. சண்டை போட்டா இப்போ வந்து நார்மலாக பேசினாரு, அப்புறம் பேசியாச்சு அவ்வளோதான். இதில் வந்து உடனே சமாதானம் ஆயிட்டு. அது எப்படி சமாதானமா? நீங்கள் எப்படி சண்டை போடலையா? சண்டை போடாம வீடியோ போட சண்டை போடலையா? சரி, நாங்கள் ஏதாச்சும் நார்மலாக பேசிட்டு பேசுறது ஒரு சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. சரி, நான் வீடியோ போடுறேன்னு வச்சுங்க. பிடிச்சா பார்க்கணும், பிடிக்காட்டி போகணும். அதை விட்டு போட்டு வந்து பெரிய வெங்காயமாட்ட வெண்ணையாட்ட கமெண்ட் பண்ணுறது. கடவுளே, எங்களை பிடிச்சி ரெகுலராக பார்க்குறீங்களுக்கா நான் வீடியோ போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் அது இப்போ வீடியோவும் ஒழுங்காக இப்போ ஓடுறதில்லை. சரி, கமெண்ட் பண்ணுறீங்க என்னமோ கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு போங்க. அதை பற்றி கவலை இல்லை. கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். தம்பி வந்து தூங்கிட்டாங்க. அப்புறம் தம்பி முன்னாடி சண்டை போடாதீங்க. நான் கரையை நீங்கள் சொன்னதுக்கு நன்றிகள். தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க சரிங்களா? தம்பி முன்னாடி என்ன சண்டை போடக்கூடாது. ஆமாம், நான் நேச்சுரலாக வீட்டில் என்ன நடக்குது அப்படியே போட்டு பழகிட்டு 5-6 வருஷமா அப்படி தான் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராங்க் வீடியோ போட்டுருந்தா ப்ராங்க் வீடியோ அதிகமாக போடுறதில்ல. அப்போல்லாம் வந்து அந்த வீடியோலாம் முன்னே போட்ட வீடியோலாம் பிடிக்குன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு தான் பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ராங்க் வீடியோ போட்டால் யூடியூப்லேயே வந்து தடை பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ட்ரெண்டிங் மாறி போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. எப்பப்போ யோசிச்செல்லாம் வீடியோ போடுறதுக்குள்ள பைத்தியமே பிடிச்சிது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் போட்டுருக்கேன், அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இட்லி பனியாரம், மதியானம் வச்சு குழம்பு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் குட் நைட். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.